காவலாய்
விசுவாசத்தினால் ஆண்டவரை நீதிமான் பிழைப்பான் சொன்னது வருகிற ஒவ்வொரு வார்த்தைகள் தேவர் தாமே ஆண்டவரை காயம் பெற்று எங்களை உள்ளத்தில் ஆண்டவரே தேவர் தாமே மறந்தாய் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக அப்போ அவனது கருத்துல தாமே ஒரு விட்டு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். Thank you, Father. Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. நேசிக்கும் நல்லதுக்கு பிறந்த வேளையா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக நாம் பிரார்த்திக்கிறோம் தகவல். In Jesus' name we pray. Amen. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மறுபடியாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷங்க. கடந்த 2 வாரங்களாக நாமும் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறவர் ஒரு நபராக இருக்கிறார். இஸ் a person. அதுக்கு ஏராளமான வசனங்களை கொடுத்திருப்பேன். Verse 63, மத்தேயு 12, அப்போஸ்தலர் 7,
எபேசியர் 4, எபிரேயர் 10 இப்படியாக உங்களுக்கு சில வாரங்களாக நிறைய வசனங்களை கொடுத்துருப்பேன். கடந்த வாரத்தில் நெகேமியா 9, யோவான் 10-15, யோவான் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13, கடைசியாக ரோமர் 8க்கு நாம் வந்திருப்போம் நினைக்கிறேன். ஸோ எவ்வளவு வசனங்கள் நீங்க 8:26. ஸோ நிறைய வசனங்களை நீங்க இந்த நாட்கள் என்ன பண்றீங்க, தியானித்துட்டு இருக்கிறீங்க, கேட்டு இருக்கிறீங்க. நாம் கடைசியாக நாம் பவுலும் பர்னபா சவுலும் வித்தியாச வேறு பிரிக்கிற அந்த இடத்துக்கு வருவாங்க. நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகம் 13:2 எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாங்க. சோ போன வாரத்துல நாம் பார்த்தோம், அவர் நம்மை போதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்க, அவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க, அவர் வேறு பிரிக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13 2வது வசனத்துல நீங்க கேட்டீங்கன்னா நிறைய இருக்கும். எடுத்துக்கொண்டு வாசிங்கள சத்தமா. அப்போஸ்தலர் 13:2. ಉಪವಾಸ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮನು சோ நான் உங்களை போன வாரம் கேட்டேன், பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரான்னு உங்களை கேட்டேன். என்னங்க இந்த வசனத்தின் தோராயில நீங்க பார்த்தீங்கன்னா யார் பேசுறாங்க? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு, குமாரனும் பேசுகிறாருன்னு சொல்லி யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல உங்களுக்கு கொடுத்திருப்பேன். என்னங்க நான் எப்போதுமே சொல்கிறேன், தயவு செய்து வெற மண்டையோட வராதிங்க, புக்ஸோட வாங்க. ஏன்னா புக்கோட வரும்போது நாம நிறைய என்ன பண்ணலாங்க, எழுதி கொண்டு போகலாம். ஏன்னா எவ்வளவுதான் ஞானமா இருந்தாலும் நாம ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். பாருங்க, அருமையான தாயார் என்னங்க கிளாராமா புக்கும் பென்சில் வச்சு என்ன பண்றாங்க பாருங்க, எல்லாம் எழுதிக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஏன்னா எங்க டீச்சர் எனக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை, ஆல்வேஸ் ஹேவ் அ புக் when you read your Bible. எப்போதுமே வேதத்தை வாசிக்கும் போது உன் பக்கத்துல ஒரு புக் காலியா இருக்கட்டும். நீ படித்து போகும்போது ஏதாவது உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வரும். அது பேராகிலும் சரி, எழுத்தாகிலும் சரி, வசனமாகிலும் சரி, அது பக்கத்துல எழுதிட்டு நீ போயிட்டே இரு. ஆனா அது முடிச்சிட்ட பிறகு நீ தியானம் செய்வப்பார், தனித்துவயமாக தியானம் செய்யும் போது அவைகள் உனக்கு இன்னும் ஆழத்துக்குள் தோண்டி போகும்படியாக ஆண்டவர் செய்வாருங்க, உனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி அவர் சொன்னாரு. சோ அந்த லாங் ஜர்னி இதுவரைக்கும் அதை நான் கடைபிடித்து வருகிறேன். சோ எனக்கு நிறைய டைரிஸ் சர்ச்ல இருந்து பிரதர்ஸ்ங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாலும் கூட என் பேர்லயே என் பெண்ணை வச்சு கூட கொடுக்குறாங்க ஜனங்க. அவைகளெல்லாம் என்ன பண்றாங்க, எழுதுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறேன். சோ பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 13:2. அப்போஸ்தலர் என்னங்க, ஆவியானவர் அவர்கள் கர்த்தருக்கு ஆராய்ந்து செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினா பேசினார். சோ யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதுக்கு இயேசு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறார் சொல்லி இந்த வசனங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க, பிதாகிய தேவனும் பேசுகிறாரு. அது உங்களுக்கு போன வாரத்திலே நான் கொடுத்துட்டு எபிரேயர் புஸ்தகம் 1:8 பிதாகிய தேவன் பேசுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறது. யோவான் புஸ்தகம் 14:6 இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாங்க, சபைக்கு பேசுவார். இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். என்னங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கும், அந்த குவாலிட்டிஸை நீங்க மேட்ச் பண்ண. என்னங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 3 வகையில ஆண்டவர் பேசுவாருன்னு சொல்லி. முதலாவது வசனம் ஆராதனை வராது. என்னங்க ஆண்டவர் எப்படி பேசுவாருங்க, ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசினாரு யாரா எங்க சொன்னீங்கன்னா எனக்கு பைபிள் வந்து ஒரு வசனம் காமி நான் கேட்பேன். வசனம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்?
அவருடைய வாக்கியத்துல காத்துக்கொள்கிறதுனால மட்டுமே. சங்கீதம் 119 சங்கீதம் 8வது வசனம் 9வது வசனம் என்ன இருக்குதுங்க? உங்களுடைய பிரமாணங்களை நான் கை கொள்கிறேன் என்றார். என்னங்க? உங்களுடைய பிரமாணங்களை நான் எடுத்துக்கொள்ளுங்க. 119. நான் மறுபடியும் உங்களை எச்சரிக்கிறேன். கடவுள் எப்படி பேசுவாரு நீங்க யாராவது உங்களை கேட்டாருன்னா ஃபர்ஸ்ட் என்னங்க, ஜோஷக்காரங்கிட்டையும் கிளி ஜோஷியங்கிட்டையும் கிடைக்காது. நீங்க நல்லா தெரிஞ்சு ஆண்டவர் கிட்ட பேசுறாருன்னு சொன்னா God வசனத்துல பேசுவார். அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಬೇಕನ್ನು இருக்குதுங்க. ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಗಮನಿಸಿ ನಡೆಯಬೇಕನ್ನು இருக்குது. தமிழ் என்ன இருக்குதுங்க? இல்லைங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்கிறான்? 8வது வசனங்க. உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதே. அடுத்த வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார்? உம்முடைய வசனத்தின் படி என்னதுங்க? சோ என்டர்டெயின் மூலமாக வாலிப பசங்க நல்லா ஆவாங்கன்னா நீங்க அதை எதிர்பார்க்க கூடாது. நாளைக்கு இங்க டான்ஸ் ஆடுவானுங்க, நாளைக்கு ரோட்ல டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்க என்னங்க. இங்க ஆராதனைன்னு பாடுவாங்க, அங்க தில்லானான்னு ஆடுவாங்க. என்னங்க, அந்த மாதிரி டேஞ்சர் குரூப்ல நம்ம வாழ்ந்துருக்கோம். சோ இவங்க கடவுளுக்காக டான்ஸ் ஆடுறதுனால இவங்களுக்கு பக்தி வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஏதோ ஒரு விதத்துல சொன்னாம போச்சுன்னு அர்த்தம். சோ அப்படி கிடையாது. ஒரு மனுஷன் நடனம் ஆடுறதுனால கூட ஒரு மனுஷனா முடியாதுங்க. வசனத்துல தன்னை காத்து கொள்ளணும், வசனத்துல தரிக்கணும். அவன் பேச்சும் அவன் வாழ்க்கையும் ஒரே மாதிரி மாறுதான்னு பார்த்துட்டே போனோம். அவன் சர்ச்சுக்கு ஒழுக்கமா வருகிறது முக்கியம் இல்ல, அந்த ஒழுக்கதனத்தை வசனத்துலதான் நம்ம ஒழுக்கமாவே மாற்ற முடியும். அதனால அவனை ஸ்ட்ரிக்டா இருக்கணும் நான் சொல்ல வரல. வசனத்திலே வாசின்னு சொல்ல. டெய்லி பைபிள் என்ன பண்ணுங்க உங்க வீட்டுல? வாசிங்க வாசிங்க. 365 நாள் என்ன பண்ணுங்க? வசனத்தை வாசிங்க. So first way, the methodology of God. உங்ககிட்ட கடவுள் பேசுகிறாருன்னு சொல்லி நீங்கள் நம்பினால், விசுவாசித்தால் என்ன செய்யுங்க? முதலாவது கர்த்தருடைய வாக்கியத்தை நீங்க வாசிக்கணும். அது எவ்வளவு வாசிக்கணும் நீங்க கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஒரு 10 அதிகாரம் வாசிக்கணும். நல்ல கிறிஸ்தவன். நீங்க கெட்ட கிறிஸ்தவன் தான் வாசிக்க. சிலருங்க மோசமான கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, சர்ச்ல மாத்திரம் தான் வாசிப்பாங்க. இல்லைன்னா பைபிள் எடுக்கவே மாட்டான். ஷெல்ஃப்ல தான் இருக்கணும், நான் சொல்ற வரைக்கும் நீ கீழே வரக்கூடாது அவங்க கட்டளை கொடுத்துருவாங்க. பிரமாணத்துல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? மீற மாட்டாங்க. பட் ஒரு நல்ல கிறிஸ்தவன் 10 chapter ஒரு டே வாசி. 10 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுக்கும். 10 அதிகாரத்தை. ஏன்னா நானு வசனத்துல சொல்றேன், ஏன்னா நான் வாசிக்கிறேன். ஐ நோ அபவுட் ரீடிங் பைபிள். என்னுடைய நேரத்தை நான் கொடுக்கிறேன். என்னங்க, ஒரு 10 அதிகாரத்தை முழுமையா ஒரு மனுஷன், நீங்க சங்கீத வாசித்து 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்ட பாத்தீங்களா அப்படின்றது கிடையாது. அப்படின்னா டெய்லி நான் 117ஆம் சங்கீதம் வாசிப்பேன். எவ்வளவு 117ஆம் சங்கீதம்? 2 வசனம். டெய்லி 2 வசனம் அதிகாரம் வாசித்த எதுப்பா வாசித்த? 117 வாசித்த இல்லைங்களா? 133 வாசிக்க கேட்டீங்கன்னா 3 உங்களுக்கு என்ன பண்ணலாம்? அதே அப்படி சொல்லிட்டே போலாம். சோ ஒரு குட் கிறிஸ்டியன் என்ற ஒரு மனுஷன் வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது விசுவாசம் வளர்ச்சியா என்ன வரங்க? Faith comes by hearing the word of God. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வேணும்னு சொன்னா அவன் வேதத்தை என்ன பண்ணுங்க? இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி என்னங்க, நீங்க யூடியூப்ல கூட வசனத்தை போட்டுட்டு கேட்கலாம். வாசிக்க தெரியாதுங்க, ஒரு 10 அதிகாரம் என்ன பண்ணலாங்க? உங்களுக்கு பிடிச்ச புஸ்தகத்தை நீங்க யூடியூப்ல அடிச்சாலே நீங்களுக்கு மலையாளத்துல இருந்து ரஷ்யா மொழி வரைக்கும் எல்லா மொழியுடைய பைபிள் ரீடிங் இருக்கு. வாசிக்க தெரியாதவங்களுக்கு அது நீங்க என்ன பண்ணலாங்க? ஆடியோ பைபிள் சொல்லி அதெல்லாம் வந்திருக்குதுங்க. இன்னைக்கு எல்லாருமே போன் இருக்குது. என்னங்க, நீங்க எல்லாமே அது என்ன பண்ணலாங்க? நீங்க வாசிக்கலாம்னு சொல்லி நான் நம்புகிறேன். So first way God ஒவ்வொருத்தரோட பேசுறாருன்னா எப்படி பேசுவாரு? வார்த்தை மூலமாக பேசுறோம். உதாரணத்துக்கு உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 எப்படி வசனத்தை வாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். புக் ஆஃப் டியூட்டனாமி 6ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ 6:4 டியூட்டனாமி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இஸ்ரவேலே கேள்,
இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாய் ஆக. வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், எந்த வார்த்தைகள்? இறைவனுடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சொற்கள். கடவுள் மனுஷன் இடத்துல பேசுகிறார். இந்த வார்த்தைகள், எந்த வார்த்தைகள்? உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? பரிசுத்த வேதாகத்தை வைத்திருக்கிறீங்க. சோ இந்த வார்த்தைகளை இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில். சோ வசனம் வேற காது வரைக்கும் கொண்டு போக கூடாது, வசனம் வேற மூளைக்கு வேண்ட கொண்டு போக கூடாது. வசனம் எங்க கொண்டு போன தெரியுங்களா? நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஊருக்கு உபதேசம் இல்லங்க, ஊருக்கெல்லாம் நல்லா வசனம் சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கை அதை பயன்படுத்த மாட்டாங்க. இல்லங்க அப்படின்னு அர்த்தம். ஊருக்கு உபதேசம் உனக்கும் எனக்கும் இல்ல, அப்படி இருக்க கூடாதுங்க. வசனத்தின் பிரகாரம் நீ வாழணும், வசனத்தின் பிரகாரம் ஜீவிக்கணும், வசனத்தின் பிரகாரம் மறித்து போகணும். வசனத்தின் பிரகாரம் வாழணும், வசனத்தின் பிரகாரம் ஜீவிக்கணும், வசனத்தின் பிரகாரம் என்ன மறித்து போகும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் பரிமாணம். வெறும் பாதியில பைபிளை தூக்கணுங்க அது சொல்றாங்க. சிலர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க நான் பாதியில பைபிளை தூக்குனீங்க அப்படின்னா. நாங்க கேட்கணும், நீ ஆதாம்ல தூக்கின்னு வந்தீங்களா? நாங்க கேட்கணும். கரெக்ட் இல்லைங்களா? நாங்க பாதியில தூக்கணும் ஏத்துக்கிறோம். நீங்க அப்ப ஆதாம் கூடவே பொருந்து தொப்புள் கடியில நீங்க தான் வெட்டி நீங்க எல்லாம் எழுதினே வந்தீங்களா? நீங்க படிச்சுட்டே வந்தீங்களா? நாங்க கேட்கறோம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஞானம் வந்திருக்கும் சொல்லுங்க. இந்த வசனங்க காதல வைக்க கூடாதா? இந்த வசனங்க மூளையிலேயே வைக்க கூடாதா? இந்த வசனம் எங்க வைக்கணுமா? இருதயத்துல வைக்க கடவர்கள். வசனம் எங்க இருக்கணுங்க? இருதயத்துல போன. இந்த இருதயத்துல போனா பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன்னா பைபிள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல என்ன தெரியுமா நடந்தது? காதுள்ளவன் கேட்க கடவான், காதுள்ளவன் கேட்க கடவான், காதுள்ளவன் கேட்க கடவான், காதுள்ளவன். நல்லா சொல்லுங்க, காதுள்ளவன் கேட்க கடவான். காது இருந்துச்சுன்னா என்னங்க? ஏசப்பாவுடைய பிரசங்கம் எங்க வரைக்கும் போச்சு? காது வரைக்கும் போச்சு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வரும்போது அவர் உனக்கு நிறைய போதிப்பாருன்னு சொன்னாரு. அதை நீங்க மறந்துட்டீங்களா? என்னங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க இடத்துல வந்து என்ன செய்வாரா? போதிப்பாரு. அவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறாரு. அவர் சத்திய மார்க்கத்துல உங்களை என்ன பண்ணாரு? உங்களை நடத்துவாரு. அப்ப அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? சோ நிறைய ஜனங்களுடைய லைஃப்ல ஏன் காட் இன்னும் கிரியைகளை செய்யல, அவங்க ஜெபம் பண்ணாலும் எதுவுமே நடக்கலன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வார்த்தையா வைத்திருக்கிறாங்க. விதையா வச்சா விதையாவே செத்துரும். விதையானது நல்ல பூமியில விதைக்கப்படணும். வசனத்துல இருக்குதா? ஆமா. மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். சொல்லுங்களேன், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். எங்க விதைக்கிறான்? இல்ல, இந்த வசனம் என்னவா இருக்குதுங்க? வார்த்தை விதையாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறதுங்க. அப்போ இந்த பூமி ஆகிய நல்ல இடம் என்றது உன்னுடைய இருதயம். இந்த வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, அதே மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை எங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. சோ ஒரு காதை கேட்கறது மட்டும் கிடையாது, வசனத்தை என்ன பண்ணுவாங்க? ஃபுல் ஃபிளஜா ஏற்றுக்கணும். வாயில அறிக்கை செய்யறது கூட ஃபெயில் ஆயிடுங்க. நீங்க நல்ல ரோமர் புஸ்தகம் 10:8 நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, வெறும் அறிக்கை செய்யறதுனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுது இல்லையா? அவைகளை விசுவாசிக்கணுமா? என்னங்க, நீங்க காம்பினேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க. வெறும் வாயில சொல்றதுனால நான் ரட்சிக்கப்பட மாட்டேயா? என்ன பண்ணா? ரோமர் 10:8 இந்த வார்த்தை உன் சமீபமாக உன் வாயிலும். அடுத்தது எங்க போடுங்க?
வெறும் வாயில சொல்ல என்ன பண்ண அவனுக்கு ஏ பி சி டி இ அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆனா எங்க போன ஏபிசிடி உள்ளத்துல போனோம், பதியணும். வெறும் வாயில சொல்றதுனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. அவன் அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? இருதயத்துல அறிக்கை செய்யணும். That's a very strong word. நான் வாசிக்கும் நான் கண்டுபிடிச்ச strong word. வெறும் வாயினால் அறிக்கை செய்தா நாம எல்லாருமே பரலோகம் ரொம்ப ஈஸியா போயிடலாங்க. ஆனா இருதயத்துல இருந்து போனா ரொம்ப கஷ்டம். என்னங்க கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதுவே கர்த்தருடைய ஆலயத்துல என்னதுங்க அவருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்க அவைகளே நான் நாடுவேன்னு இருக்கு. இப்ப ரோமர் 10:8 வாசிக்க கேட்டீங்க. என்னங்க இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் அடுத்ததுங்க வாயில எங்க போயிடுமா? இருதயத்துல. சோ இதுதான் இம்பார்ட்டன்ட். நிறைய ஜனங்க எங்க ஃபெயில் ஆகுறாங்க சொல்லுங்க? வாயில ஃபெயில் ஆகுது ஐயா. ஏன்னா நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலோட நான் ஜெபம் பண்றேன், வாயில சொல்லியோ எனக்கு நல்லா ஆயிடும் அப்படிங்குவாங்க. ஆனா இருதயத்துல ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஏத்துக்கணும்னா ஸ்டோரி என்னடாங்க? கதையே வேற மாதிரி மாறிடும். அது வார்த்தை இந்த காதுல இருந்து இந்த இருதயத்துக்கு போடுதான் ரொம்ப 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 கஷ்டம். மூளைக்கு போயிடும், இருதயத்துக்கு எங்க போயிடுங்க? காதுல எங்க போயிடுங்க? மூளைக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் வார்த்தை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் தன்னுடைய சிந்தனை வீணரானார்கள். அடுத்தது அவருடைய உணர்வில்லாத இருதயம் ஃபங்க்ஷன் ஆன இருட்டாயிடுச்சு. இப்ப இந்த வசனம் தான் சொல்லுங்க. சோ தயவு செய்து நீங்க நல்லா கவனித்து பாருங்க. ஒரு மனுஷன் ஈஸியா பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களும் கைவிடப்படுவாங்க. அப்போ ரட்சிக்கவே படாத ஆட்களுடைய ஆசானுடைய கதி என்ன கதி? அதோ கதின்றாங்க. அதுதான் ஏன்னா தியோரி ஃபார்முலா நான் உங்களுக்கு கடந்த சில வாரங்கள் கூட எடுத்திருப்பேன். மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், அப்புறமா ஐக்கியம். ராபோஷத்துல ஞானஸ்தானம் எடுத்தா என்ன இருங்க? ஐக்கியம். அதுக்கு அடுத்தது பரிசுத்தாவினுடைய வரங்களை. அப்புறமா எத்தனை சொன்ன உங்களுக்கு? கனிகளும் பேசினேன், வரங்களும் பேசினேன். வரத்தினால் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஏன்னா பைபிள் சொல்லுது நான் உன்னை அறியேன். எதுக்கு அறியேன்? உங்க நாமத்துல பேய ஓட்டணும், உங்க நாமத்துல தீர்க்கதரிசனம் சொல்லணும், உங்க நாமத்துல அதிசயங்களை செய்தோம். I do not know you. உனக்கு தெரியாது. ஆனா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கனிகளா. போன வாரம் உங்களுக்கு இது வசனத்தை உங்களுக்கு ரொம்ப டீப்பா எடுத்துக்கோ. கனிகளை எத்தனை கனிகள்? 9 விதமான கனிகள். இந்த கனிகளை வைத்து பரலோகத்துக்கு வர முடியுமா? கண்டிப்பாக உங்களை நான் பரலோகத்துல முகமுகமாக சந்திப்பேன். எங்க பார்க்கலாம்? ஒரு மனுஷன் கனிகளை வைத்து பரலோகத்துக்கு வரலாம், ஆனா ஒரு மனுஷன் மரங்களை வைத்து கூட பரலோகத்துக்கு வர முடியாது. பிகாஸ் தட் இஸ் தி ஆபீஸ் வொர்க். அதுடைய ஆபீஸோட வேலை. பட் கனிகள்ன்றது அப்படி அல்ல, அது உன்னுடைய வேலை. நீ கனிகள் இருந்தே ஆகணும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய இச்சை அடக்கம், இன்னும் எவ்வளவு இருக்குதுங்க? 9 வித்தியாசமான விஷயங்கள். இவையெல்லாம் இப்போ எந்த மனுஷவையெல்லாம் தாக்கு பிடிச்சு வருவான்? அதுதான் இந்த ரோமர் புத்தகம் 10:8 சொல்கிறது. இந்த வார்த்தை வாய்க்கும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தை இந்த வார்த்தை பிரசங்கிக்கிற விசுவாசத்தின். அப்ப நான் அவளை போன வாரம் கேட்டேன், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் ரொம்ப ஈஸியா வாய்க்கு அறிக்கை செய்துட்டு நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடலாமே. அப்ப நான் ஏன் கடவுளுடைய சமூகத்துல வரணும்? நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? நான் ஏன் உபவாசம் எடுக்கணும்? நான் ஏன் தசபாக கொடுக்கணும்? நான் ஏன் தான தர்மம் செய்யணும்? நான் ஏன் முழங்கால் படிக்கணும்? நான் ஏன் கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வரணும்? I can just say Lord I am a sinner, forgive me, and next moment நான் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துல ஏசப்பா கையை பிடிச்சிட்டு லா 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 அப்படி நான் பாடிட்டு போலாமே. ஏன் இந்த பிரயாசம்?
ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கடினம், ஏன் இந்த வியாகுலங்கள், ஏன் இந்த போராட்டம், ஏன் நமக்கு இவ்வளவு நெருக்கடிகள், ஒன்று மாறி ஒன்று, பிரச்சனை மேல பிரச்சனை, இடுக்கங்கள் எல்லாம் வருகிறத. Why God is making us so stronger? ஏன் ஆண்டவர் நம்ம பலத்தின் மேல் பலத்தை கொடுத்துட்டே போறாரு? ஏன் இவ்வளவு போராட்டம்? சாவர வரைக்கும் ஏங்க போராட்டம்? வெறும் வாயில அறிக்கை செய்து எல்லாம் பரலோகத்துக்கு போயிடலாமே, வாங்க. அவ்வளவு ஈஸியா இருந்துச்சுன்னா கிறிஸ்டியன் லைஃப் வேற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஈஸியா இருந்துச்சுன்னா சர்ச்சை தேவையில்லை, ஊழியக்கார் தேவை. என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன இல்லைங்க? நான் பேசுற பிரசங்கம் உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கோம்? வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க கிறிஸ்டியன் லைஃப், ரொம்ப கடினங்க. என்னங்க இப்பதான் ஒன்னு போயிடுக்கிறோம், 1 2 அப்படின்னு போயிடுக்கிறோம். நம்ம இன்னும் எவ்வளவு இருக்குதுங்க? 20 25 30 40 60 இருக்குதா இல்லீங்களா? அந்த கணக்கெல்லாம் தெரியணும் தானே நமக்கும். So Christian life is challenging. அதுதான் உங்களுக்கு பரிசுத்தாவியுடைய அனுகிரகம் அவசியம். பரிசுத்தாவியானவர் ஒரு நபர், is an individual personality. அவர் வர ஃபீலிங் கிடையாது. அப்படின்னு சிலர் எல்லாம் பண்றாங்க பாருங்க, அப்படி கிடையாது. இஸ் a gentleman, self-control. You know how to talk, you know how to hold a crowd, you know what to speak, what words to declare, எந்த வார்த்தைகளை கொண்டு வரணும், என்ன சிந்திக்கணும். உங்களை காட்டுல 1000 மடங்கு மூளை உள்ளவர் அவர்தான். He is a helper, சகாயர், உதவி செய்கிறார். Holy Spirit சபைக்கு அவசியம். உங்க எல்லாருக்குமே பரிசுத்தாவினுடைய அனுகிரகம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க எல்லாருக்குமே என்ன இருக்குதுங்க? பரிசுத்தாவினுடைய அனுகிரகம். சிலருங்க வளர்ச்சி லெவல்ல இருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு ஒரு மாதிரியாவது எல்லாம் பண்ணுவாங்கன்னா அது வளர்ச்சி லெவல். வளர்ந்துட்டு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு பஞ்சாயத்து கட்ட எல்லாம் செய்தா உனக்கு என்ன வியாதி, அவ ஹாஸ்பிட்டல் போறான்னு கூப்பிடுறாங்க. உனக்கு என்ன நரம்பு எதனா இருக்குதா, மா கூட்டு போற அது கூப்பிடும். அவங்களாம் அதெல்லாம் மூஞ்சி முன்னாச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. இழுத்துமா போலாம், நான் கூட்டு போய் என்ன பண்ணலாம், யார்ட்ல எடுத்து போய் போட்டுலான்னு போட்டு விட்டுருவாங்க. காரணம் என்னது? நீ ஏதோ விசித்திரமா ஏதோ பண்ண. அப்போ நீங்க பரிசுத்தாவியனரை வச்சு நீங்க இவ்வளவு ஆட்டா காமிக்கும் போது நாம உங்களை எதுவுமே கேட்க கூடாதா? சொல்லுங்க. உங்களை பக்குவம் படுத்த கூடாதா? உங்களை ரெடி பண்ண கூடாதா? சொல்லுங்க. 2 விதமான வண்டி ஓட்டுறது ஒண்ணு இருக்கு. ஒண்ணு காட்டுல ஓட்டுறது, ஒண்ணு பட்டணத்துல ஓட்டுறது. நான் காட்டுலயே ஓட்டணும்னு சொல்லிட்டு நீ பட்டணத்துல ஓட்ட வந்தேன்னா 4 பேரை சாவச்சுதான் வந்து ஜெயில நிக்கணும். ஏன்னா காட்டுல போலீஸ்காரன் இல்ல, டிராபிக் இல்ல, யாரும் இல்லைங்க, ரோடே இல்ல. அவன் போன பாதை தான் என்னங்க ரோடு. அவன் நினைச்சதெல்லாம் என்னதுங்க ஒரு பாதை. எப்படி வேணா வண்டி என்ன பண்ணலாம், நீ 50க்கு ஓட்டலாம், 100க்கு ஓட்டலாம். கரடி வந்தா 200 ஸ்பீட்ல கூட நீங்க ஓட்டின்னு போலாம். உங்க பாடு கரடி பாடு, 2 பேரும் சம்பந்தம் என்ன பேசிக்க டீல் பேசிக்கின்னு நாங்க வண்டியை ஓட்டின்னு போறோம். நீங்க பின்னால தொட்டிங்களாங்க, சீத்தா பின்னால இருந்து அதுவும் வேகமா ஓடி வரோம். நீங்க ஓட்ட, அது ஓட்ட, நீங்க ஓட்ட. அது காடு. ஆனா பட்டணத்துல அப்படி கிடையாது. கொஞ்சம் சிக்னல் எடுத்து தாண்டிட்டா நமக்கு முன்னால பளிச்சுன்னு லட்சம் ரூபாய் கேமரா வச்சுக்கிறா, சீன்ஸ் இருக்கும் போதே போட்டோ பிடிச்சிட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறோம். இங்க ஒவ்வொரு இன்ச்சுக்கு என்னதுங்க எச்சத்து போக முடியாது, என்ன பண்ண முடியாது. பப்ளிக்ல என்னங்க சிங்கப்பூர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான இடங்க. ஓ வெரி வர்ஸ்ட். எச்ச துப்புறதுக்குன்னு ஒரு செட்டியை வச்சிருக்கான், அங்கதான் நீ போய் துப்பிட்டு வரணும். அது வரைக்கும் வாயிலே வச்சு சுத்தினே. ஆமாங்க, அமெரிக்கா தேசத்துல போனீங்க யூரின் போறதுக்கு இடமே கிடையாது. போலீஸ்கார பக்கத்துலயே நில்லுமா, நீ என்னதான் பிரச்சனை சார், அண்ணாக்கா சார் அப்படின்னு என்ன பண்ண முடியாதுங்க. நீ வாயில வேணா கட்டிடு, ஆனா என்ன பண்ண மாட்டா, இறக்க அவரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ஊருங்க அப்பா. நான் மார்க்கெட்ல ஒரு சந்தில போய் மாட்டிக்கிறேன், மூத்திர சந்தன் அப்பதான் எனக்கு தெரிய வச்சு. ஐயோ 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 ஐயோ. நான் மார்க்கெட் ஜெகஜோத ஜனங்க அப்படியே கியூல நிக்கிறாங்க. என்ன கியூங்க அப்படின்னு கேட்டா இந்த மூத்திர கியூ ஓடிடுறாங்க. அந்த மாதிரி உலகத்துல நம்ம வாங்கணும். சிட்டின்றது என்ன இருக்குதுங்க எல்லாத்துக்கும். மார்க்கெட்ல உங்களுக்கு டாய்லெட்ஸ் கிடையாது. நீங்க போய் பாருங்க, அங்கெல்லாம் டாய்லெட் கிடையாது. ஏதோ மெட்ரோ வந்துக்கிறதுனால ஒருவேளை நீங்க அது உள்ள போனா உங்களுக்கு கிடைக்க தவிர என்ன இல்லைங்க.
பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நோ, அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க ஒரு சிட்டி லைஃப் இஸ் டிஃபரண்ட் தென் லிவிங் இன் a ஃபாரஸ்ட். காட்டுல வாழ்ற ஜீவியம் வேற, பட்டணத்துல வாழ்ற ஜீவியம் வேற இல்லைங்களா? நம்ம கிராமங்கள காட்டுல குடிசையை போல போட்டு நம்ம வாழலாம். ஆனா பட்டணத்துல செய்ய முடியுமா? அப்போ நமக்கு என்ன இருக்குதுங்க? ஒரு டிசிப்ளின் ஃபேக்டர் இருக்குது. நாம் கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிறோம். நமக்கு ஆரம்பத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி செய்வோம். போக 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 என்ன ஆனுங்க? ஒரு பெரிய ஒரு வல்லமைக்கு கீழே நம்ம அடங்கி இருக்கணும். கற்றுக்கொள்ளணும். அவங்க என்ன செய்யறாங்க பார்க்கணும். நம்மளுக்கு 1000 சொன்னாலும் அதே தான் செய்வான். என்னன்னா நீங்க சொன்னாலும் அதே தான். என்ன பண்ணலாம் நம்ம? இட்ஸ் லேர்னிங் லெசன். கற்றுக்கணும். சின்ன ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க? The fact has to be learned. சத்தியம் என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளணும். You have got responsibility. ஏனி பரிசுத்த ஆவியானவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஒரு நாளைக்கு கேப்பா. நீங்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லுவீங்களா? நோ. என்னுடைய இருதயத்தின் என்னமுங்க வைத்துக் கொள்ளணும் வசனம் சொல்லுது. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுங்களா? உபாகம் 6:6ல அது பழைய போல அது உங்களுடைய கையில கட்டிக்கொள்ளணும்னு இருக்குதுங்க. Deuteronomy 6:6 உபாகம் 6:6ங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்கணும். என்ன பண்ணாங்க? பசங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கணும். நீங்க என்ன கற்றுக் கொடுக்குறீங்க அதுதான் முக்கியம். நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிதான் உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. நீங்க விசித்திரமா உங்க பிள்ளைங்க வேற மாதிரி இருப்பாங்க. நான் தயவுசெய்து எதிர்பார்க்க விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ என்னங்க அப்படிதான் என்னங்க நம்மளோட பிள்ளைங்களும். வசனம் அதான் சொல்கிறது. பெற்றோர்களே உங்களோட பிள்ளைங்களுக்கு என்னங்க கருத்தா சொல்லிக் கொடுங்க. கடவுள் இருக்கிறாரு, அவர் தண்டிப்பாருன்னு பயபக்தியில வளர்க்கணும். என்ன பக்திங்க? பயபக்தியில வளர்க்கணும். வசனம் முடியல. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில நடக்கும் போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து தான் பேசணும். தவிர நம்ம வீட்டுல இருக்கிற கஷ்டங்களை பத்தி பேசக்கூடாது. எதை பத்தி பேசுங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் என்னதுங்க துணையா இருக்கிறார். சங்கீதம் 46 சங்கீதம் 46 Psalms 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். பைபிள் சொல்லுங்க. ஆபத்து நேரத்துல கர்த்தர் என்னங்க வார்த்தை எப்பொழுதுமே உங்க நாவுல இருக்கணும். எப்பொழுதுமே உங்க வாயில என்ன பண்ண தெரியுங்களா? துதி கீதத்தை சொல்லிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே, நீங்க நல்லவங்க ஆண்டவரே, உண்மை போல ஒருவரும் இல்லை. என்ன பண்ணாங்க எப்பொழுதுமே? சங்கீத புஸ்தகம் 150 சங்கீதம் 6வது வசனத்தோட கீதை எங்கள் எல்லாருக்குமே அது சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பாராக. கடவுள் என்ன பண்ணாங்க எப்போதுமே? யாரெல்லாம் துதிக்கணுமா? சுவாசம் உள்ள யாரும் கடவுள் என்ன பண்ணும்? எப்படி துதிக்கணும்? ஸ்தோத்திரமானவரே, நன்றி ஆண்டவரே, உண்மை துதிக்கிறமானவரே, உண்மை உயர்த்துகிறவன் விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை துதிக்க 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 அவர் நமக்கு அருகாமையில் இல்லைங்க, நமக்குள்ளே அவர் வாசம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்த்தேன். என்னங்க? சோ ஃபர்ஸ்ட் காட் எப்படி பேசுவாரு? வார்த்தை மூலமாக பேசுவார். அடுத்தது கர்த்தர் எப்படி பேசுவாரு? தீர்க்க தரிசனமா பேசுவார். என்னங்க? இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிங்க வந்துக்கிறாங்க பூமியில, புதுசா வந்திருக்கிறாங்க. நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்றேன், ஜாக்கிரதையா இருக்க. என்னங்க என்னுடைய தாழ்மையான என்னதுங்க வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நிறைய தீர்க்கதரிசிங்க என்னங்க காப்பி அவங்களை அப்படி திட்டவும் கூடாது எனக்கு ஆசை. ஆனா திட்டணும் முடிய மாட்டேன் எனக்கு. ஆனா என்ன பண்ணுங்க, தீர்க்கதரிசிகளை
நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு தீர்க்கதரிசியுடைய வரத்துல நீங்க போக கூடாது, தீர்க்க தரிசனத்துடைய கனியில தான் நீங்க போகணும். ஒரு மனுஷன் கிட்ட தீர்க்க தரிசன ஆவி இருக்குதுன்னா வரத்தினால் ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. எதனாலங்க? கனினால. அதுக்கு உதாரண வசனம் யோவான் 15:7-8. என் வார்த்தைகள் உங்களிலும், அப்படி இருக்குதுங்க, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதுவே உங்களுக்கு செய்யப்படும். அவ்வளவுதாங்களா? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராயிருப்பீர்கள். அவ்வளவுதாங்களா? என்னங்க அது என்ன புரிஞ்சுச்சுங்க? என்னங்க புரிஞ்சுச்சுங்க? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள். என்னங்க எங்க போதுங்க? எந்த தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை தவிர்த்து வேறு எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, பேசக்கூடாது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசன ஊழியத்துல கர்த்தரோட இருந்து உன்னை நடத்துவா, சபை என்ன சொல்லுங்க, ஆமென். என்னங்க இன்னைக்கு எச்சரிச்சானா எச்சரிக்கிற ஊழியம் வேணான்றான். உதாரணத்துக்கு மத்திய வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்கிறது, நான் யாரை நேசிக்கிறேனோ அவனை நான் சிட்சிப்பேன். தீர்க்கதரிசன ஊழியம் என்ன தெரியுங்களா? என்னங்க வெறும் ஆசீர்வாதம் போட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது. என்னங்க எந்த டைரக்ஷன்ல நீ போயிட்டு இருக்கிற, எந்த இடத்துல நீ ராங்கா இருக்கிற, ஏன் ராங் பண்ணிட்டு இருக்கிற, அது எப்படி நீ சீர்திருத்திக் கொள்ளலாம், ஆண்டவருடைய எச்சரிக்கை மூலமா வாசிங்க வசனம் பார்க்கலாம். நான் நேசிக்கிறவர்கள் எவரோ அவர்களை கடிந்து கொண்டு அவர்களை நான் என்ன செய்வேங்க, சிட்சிக்கிறேன். சிட்சிக்கிறேன் என்னதுங்க? இந்த மாதிரி உங்களுக்கு சொன்னானா அவங்களுக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா இவன் என்ன பார்த்து இப்படி பேசுறான், இவன் நல்லது பேசுவான் எதிர்பார்த்தா இவன் என் மூஞ்சில் இப்படி பேசுங்கிறான். என்னங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15. கள்ள தீர்க்கதரிசிகளோ எச்சரிக்கையா இருங்கன்றார். பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிக்கு என்னவா இருக்கணுங்களா? பாருங்க, கள்ள தீர்க்கதரிசின்றதை யாரை நீங்க சொல்லுவீங்க? ஒண்ணு, பணத்துக்கு முன்னால போக கூடாது. ரெண்டாவது, அவரோட தேவையை உங்க மேல போட்டுற கூடாது. அவரோட தேவைகளை, இப்ப எங்க வீட்டுல ஒரு உப்பு காலியாகுது, கர்த்தர் உன்னை அனுப்பி உன்னை உப்பு வாங்கி வரும்படியா ஆண்டவர் பேசுகிறான்னு சொல்லக்கூடாது. ஆனா உண்மையா பார்த்தா எங்க வீட்டுல உப்பு இல்லதான். இப்போ நான் அதை சொல்ல முடியுமா உங்ககிட்ட? சொல்லுங்க. என்னுடைய தேவைக்காக உங்களை என்ன பண்ணக்கூடாது, பொகடிக்காயாக. என்னங்க பொகடிக்காயா பொகடிக்காயா? பகடிக்காய், கரெக்டான வார்த்தை. வண்டர்ஃபுல். என்னங்க பகடி? என்னங்க கையில அப்படி என்ன பண்றாங்க? சோவி சோலி சோவி. பாத்தீங்களா என்ன நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க? கரெக்ட் இல்லீங்களா? எச்சரிக்கையா இருக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணிட கூடாது. இந்த ஆண்டுல கர்த்தர் உனக்கு திருமணம் ஆகுன்னு சொல்லி என்கிட்ட பேசினுக்கிறாரு, அதான் எங்க பொண்ணுக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்கிற இந்த ஆண்டு உனக்கு கல்யாணம் ஆகும். ஏற்கனவே அவன் ஆத்திரத்துல இருப்பான். இது இவன் சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆச்சுங்க, இன்னும் சந்தோஷம். கல்யாணம் ஆனமே கல்யாணம் டெய்லி சொன்னாலும் சரி. சொன்ன நான் ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன், பாரு உனக்கு கல்யாணம் ஆகிற வயசு ஆயிட்டு இருக்குது, இனிமேல் ஒரு குழந்தை பிறந்து பெத்லஹேம்ல நம்ம தூக்கின்னு வந்து அது வளர்த்து உங்ககிட்ட எடுத்து நம்ம நான் விடுகிற அளவுக்கு இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரத்துல என்ன பண்ணோம், உன்னை தேடி வரோம். வரோமா வராதா? வரோம். எத்தனை பேர் நம்புறீங்க? வரோமா வராதா? ஐயோ எங்க பொண்ணு பொறுக்க போதும், எந்த இடத்துல வர போதும் அப்படின்னா என்னங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய திங்கிங் எப்படி போயிட்டு பாருங்க. உன்னுடைய கல்யாணம் நீ நடக்கிறதுக்கோ நடக்காதுக்கோ ஒரு தீர்க்க தரிசனம் அல்லையா, நீ கர்த்தர் கூட கரெக்டா இருக்கிறீங்க இல்லன்றதுதான் ஒரு தீர்க்க தரிசனம். புரியுதுங்களா நான் சொல்றது? தீர்க்க தரிசனன்றது தன்னுடைய சுய லாபத்துக்காக அல்ல. எனக்கு ஏதோ 4 ஜோடி மாதிரியே தெரிஞ்சு அதுல 3 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, ஆனா நடுவுல இருக்கிற பொண்ணுக்கு முடி லாங்கா இருக்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு காமிச்சு நேர்கிறாரு, ஆனா பல்லு மத்ததான் கோணை ஆகுது, அது வேணா 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 வேணா. இன்னைக்கு என்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு ஒரு கூட்டம் என்ன பண்ணுங்க, சுத்தி திரியுறாங்க.
இன்னைக்கு சில ஊழியக்காரங்க ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஜோசியக்காரன் மாதிரி இல்லங்க 4 போட்டோ வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தான் காமிக்க போறேன், நீங்க பாக்குறீங்களா, உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சொல்லுங்க. ஊழிய சேர்த்தான அடிச்சாரு, எப்ப பேக் தூக்கி சுத்தி இருக்கிறேன்னு நாங்க கேக்குறோம். That's not your work. எலியேசர் ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா எலியேசர் ஊழியம் செய். ஆபிரகாமுடைய ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா ஆபிரகாமுடைய வேலை செய். ஆபிரகாம் போய் தன்னுடைய பையனுக்கு போன பார்க்கல, எலியேசர் தான் போய் தன்னுடைய குமாரனுக்கு என்ன பண்றாரு, எஜமானுடைய குமாரனுக்கு. நீங்க மத்தேயு ஆதியாகமம் 24 மறந்துட்டீங்களா? எவ்வளவு பெரிய அதிகாரம் அது உங்களுக்கு தெரியுமா? எலியேசர் ஊழியம் நமக்கு அல்ல, நம்முடைய ஊழியம் என்னங்க? ஆபிரகாம் ஊழியம். ஆபிரகாம் என்னங்க? விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமான் பிழைப்பான். ஆனா God பேசுவார், கண்டிப்பா பேசுவார், ஊழியக்காரர்களை வைத்து பேசுவார். If this is the right person, God will talk. கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? அடையாளத்தோட, சின்னங்களோட, வசனங்களோட, வார்த்தைகளோட ஆண்டவர் பேசுவார். விசுவாசிக்கிறவங்க ராஜா கொடுத்த பெண்மணியில கூட ராஜரீகத்துல நடக்கலைங்க. தாவீதுக்கு சவுலுடைய குமார்த்தியை கொடுத்தாங்க, அதோட தாவீதுக்கு சந்தோஷம் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியுங்களா கதை? சொல்லுங்க, பைபிள் வாசித்து இருக்கிறீங்க தானே? தாவீதுடைய மனைவி யாரு? சவுலுடைய மகள். சந்தோஷமா இருந்தாரா? இல்ல. அவருக்கு பிடித்தமான விஷயத்தை தேடி போகணும்னு சொல்றாரு. டேய், நீ அக்கிரமம் பண்ணிட்டடா அப்படின்னு ஆண்டவர் கோபித்துக் கொள்கிறார். அசல நீங்க வாசித்து பாருங்க. லெட் இட் பி யோர் கப். உன்னுடைய பாத்திரமாக அதை மாற்ற வரைக்கும் என்னங்க பைபிள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பார்த்ததெல்லாம் நமக்கு சொந்தமாகாது. உன்னுடைய பாத்திரத்தை நீ தூய்மையாக வைத்துக்கொள். எபிரேயர் புத்தகம் 13:4. சோ ஒரு ராங் பர்சன் கூட உன்னுடைய ஐடென்டிட்டியை லாஸ்ட் பண்ணிடுங்க. சிம்சன் எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு பெண்மணி மூலமாக அவருடைய வாழ்க்கை சிதறி போயிடுச்சு பைபிள் சொல்லுது. He was not able to retain. மறுபடியாக அந்த இடத்துக்கு வர முடியல. சிம்சனை பார்த்து நீங்க கத்துக்கங்க. ஒரு பெண்மணி மூலமாக பயங்கரமான ஊழியர்கள் கீழே விழுந்திருக்குது. No, your calling. உடைய அழைப்பை நீ தெரிந்து கொள். தீர்க்க தரிசன ஊழியத்துல ரொம்ப உஷாரா இருங்க. யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுங்க, என்னங்க வயசு போயிட்டு இருக்கிறதுனால திருமணம் பண்ணாதீங்க. என்னங்க ரைட் மேட்ச் தான் இது என்ன பண்ணுங்க. வயசு எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு என்ன வாங்க போயிட்டே இருக்காது, நிக்காது. ஆனா வெயிட் ஆன் காட் டைம், இல்லைங்களா? சோ கடவுள் வந்துட்டு என்னைக்குமே உன்னை கடன்காரனாக மாத்த மாட்டான். அது நல்லா தெரிஞ்சுக்க. நீ ஒரு வீடு வாங்க ஆசை இருக்கும் உனக்கு. கர்த்தர் பிரதர் சிஸ்டர் ஆண்டவர் உனக்கு ஒரு வீடு கொடுக்கணும்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு, இது தீர்க்க தரிசனமா உனக்கு உரைக்கிறேன்னா நீ ஒரு கடன்காரன் ஆயிட்டு 4 பேரோட கல்லெடுத்து சுத்தி தலைகளை உடைக்கிறதுக்காக உன்னை தேடிடுவாங்க. நீ திருப்பி இன்னொரு தீர்க்க தரிசியை தேடிடுவீங்க. உன்னை கடன்காரனாக்கி ஆண்டவர் உன்னை நடத்த மாட்டார். அதோட தேவைகளை சந்தித்து நடத்துவார். திராணிக்கு மேல சோதிக்கப்பட ஒரு நாளும் ராங்கா காட் உன்னை கைட் பண்ண மாட்டார். என்னங்க ஒருவேளை இந்த சரீரத்துக்கு எனக்கு சின்ன ஒரு துணி எடுத்து கொடுத்துட்டு நான் எப்படி ஷர்ட்டை போட்டிருப்பேன் சொல்லுங்க? குழந்தை போட்டதெல்லாம் இப்ப எடுத்து போட்டுக்க முடியுமா? கை போவோமா, கால் போவோமா? ஆக ஒருவேளை இவங்க வளருவாங்க சொல்லிட்டு லூஸ் லூசா ஃபுல்லா பேகி மாதிரியே போட்டுன்னு அப்படி வந்தா அதுவும் எனக்கு செட் ஆகும். பாக்குறவங்களா என்ன பண்ணுவாங்க, என்னடா இவன் எப்படி போட்டு சுத்தி இருக்கிறாரு, இது ஒரு மாதிரியா இருக்குது, இது நான் கொரியன் பிடிஎஸ் ஹிப்ஹாப் ஆளுங்க மாதிரி தொலை 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 ஆள் இருக்கிற அந்த துணிக்கு அவனுக்கு என்னங்க. சோ இங்க இருக்கிற எல்லாருமே எப்படி போடுங்க உங்க துணிய இந்த வயசுக்கு இந்த ஏற்றதாக ஃபிட்டிங்கோட கொஞ்சம் 1/2 இன்ச் அப்படி கரெக்டா ஃபிட்டோட போட்டுங்கிறீங்க. 10 வருஷத்துக்கு இப்பே உட்காந்து யோசித்து லூஸா தச்சுக்கின்னு அப்படியே 10 வருஷத்துல நான் தடி ஆயிடுவேன்னு யாரு அந்த மாதிரி போடுறீங்க? காட் யாரையே அந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. அன்றனுடைய ஆகாரத்தை எங்களுக்கு இன்றே தாங்க. எனக்கு நாளைக்கு எனக்கு தேவை கிடையாது, இன்னைக்கு நான் சாப்பிடணும்ப்பா. சரி ஒரு வாரம் நீங்க சாப்பிடல, ஒரு வாரம் சாப்பாடு கலெக்ஷன் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எவ்வளவு 6 நாள் 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களை உட்கார வச்சு வாயை திறக்க வச்சு ஆளுக்கு ஒரு உருண்டை நீங்க உள்ள போடுங்க. இது திங்கக்கிழமை காலையில பிரேக்ஃபாஸ்ட் இட்லி உருண்டையா இருக்குது வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்தா உயிரோட உட்காருவீங்களான்னு கேட்கிறேன். என்ன பண்ண முடியாது? You don't have that capacity.
எவ்வளவு நேரத்துக்கு உங்களுக்கு வயிறு ஏற்றுக்கொள்கிறது, அதுதான் என்ன பண்ண முடியுங்க, சாப்பிட முடியாது. ஒரு வாரம் சாப்பிடல, அதெல்லாம் எத்தனை வாங்கினா நாங்க எங்க போய் எத்தனை வருது. இன்னைக்கு ஜனங்க அப்படிதான் இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிக்கு அதிகமாக தன்னுடைய செவிகள் என்ன பண்றாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்காக ஜனங்களுடைய காது ஏனை காதாக மாறி இருக்க. என்ன காதுங்க, என்னங்க அப்படின்னா அதோடைய காது என்னங்க, ஆல்வேஸ் பி வாட்ச்ஃபுல், கேர்ஃபுல். ஒரு நல்ல தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கைய வசனத்துல அடங்கி இருக்கும். அவன் கனி தருகிற, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நீங்கள் அவருக்கு ஷீடனா மாறுவீங்க. விசுவாசிக்கிறவங்க என்னைக்குமே நான் தீர்க்கதரிசின்னு சொல்ல மாட்டார். ஜனங்க சொன்னா அவருக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்குது. அவர் சொல்கிற வார்த்தையில உண்மை. நீங்களே நான் லாயர் நான் யாத்திரமா நான் லாயர் நீங்களே போக கூடாது. நீங்க நடந்துக்கிற விதமே பார்த்தா ஜனங்க சொல்லணும், ஆண்டவர் இவங்க கூட என்ன பண்றாருங்க. Does God need advertisement? பரிசுத்த ஆவியானவருக்கு அவருடைய அபிஷேகத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையான்னு கேட்க. என்னங்க நீங்க நல்லா பாடினா நீங்க நல்லா பாடுனீங்க ஜனங்களே சொல்லுவாங்க. நான் நல்லா பாடினான்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டா இல்லைங்களா? நானும் எத்தனும் என்ன கண்ட சலதெல்லாம் தூக்கி எல்லாம் பாடுறேன். நானு இன்ஸ்டால போடுறேன், பேஸ்புக்ல போடுறேன், யூடியூப்ல போடுறேன். என்னங்க அதுலயும் ஒரு பையன் வந்து நான் நல்லா பாடிக்கிறேன், நல்லாவே பாடலன்னு கொடுத்துருக்கான். நானும் யோசிப்பேன், என்ன இவ்வளவு தூக்கி போய் நல்லா பாடலன்னு எழுதிக்கிறேன். அப்ப அடுத்தது என்ன பண்ணோம், இன்னும் நம்ம என்ன பண்ணோம், புரியுதுங்களா நான் சொல்றது? உண்மைங்க, இதோ உங்களுக்கு தமாஷுக்கு சொல்றேன். அப்போ அவன் காதுக்கு என்ன ஆகல, இன்னும் இனிமே ஆகல. கரெக்டா இல்லைங்களா? அப்போ இன்னும் நம்ம சாத வரைக்கும் என்ன பண்ணுங்க, இம்ப்ரோவைசேஷன். உங்களுக்கு இன்னொரு சத்தியம் சொல்றேன். ஃபாதர் பிரெக்மென்ஸ் ஐயாவுடைய 45 எத்தனை வாலியம் வந்துச்சுங்க? 45 வந்துச்சுங்க. இப்ப வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு அவர் பாடுறதே பிடிக்கிறது. என்ன 4 வயசாயிட்டு இப்படி பாடிக்கிறாரு. எத்தனாவது வால்யூம் நீங்க? 45வது வால்யூம்ல கூட அவர் என்ன பண்ணல, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அவர் பாடுறது பிடிக்கல. என்ன இருந்தாலும் எங்க வேதனாய சாஸ்திரி போல யாருன்னா வாழ்வாங்களான்னு கேக்குறாங்க. எத்தனாவது வால்யூம்ங்க? 45 வால்யூம். ஆளுக்கு 10 பாட்டு ஒரு வால்யூம்னு சொன்னா கூட 450 பாட்டு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கரெக்டா இல்லைங்களா? ஒரு கூட்ட ஜனத்துக்கு என்ன பண்ணலாம், ஒரு பாட்டை பிடிக்காத இருக்கிறாங்க, வேணாங்க அவர் பாட்டுன்றான். இப்ப உங்களுக்கு எங்களுக்கு விட்டீங்கன்னா என்ன பண்ணுவா, ஃபாதர் ஐயா பாட்டுனா. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் பிரதர் கிட்ட, 36வது வால்யூம்ல எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப எனக்கு டச் ஆயிடுச்சு. என்ன பாடி இருக்கிறாரு அந்த மனுஷன், என்ன பாடி இருக்கிறார் இந்த மனுஷன். கண்ணு என்ன பண்ணுங்க, கலங்க வைக்கிற அளவுக்கு அவருடைய பாட்டோட வரி என்ன இருக்குதுங்க, எவ்வளவு தூய்மையா துவக்கமாக இருக்குது. ஆனா சிலருக்கு என்ன இல்லைங்க, பிடிக்கல. சோ அதுக்காக என்ன பண்ண முடியாது. So don't try to impress people. இதுதான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். நீங்க எந்த நபரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய என்னங்க அவசியம் கிடையாது. இம்ப்ரெஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை தொலைத்துடுவீங்க. ஏன்னா நடிகை கூட இம்ப்ரெஸ் பண்ணி மண்டையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டிட்டு முடியாது. அவங்க மார்க்கெட்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதுக்கு பிறகு என்ன இறங்கிடுவாங்க, பிளான் பி குள்ள ஏறிடுவாங்க. என்னங்க அரசியலுக்கு இறங்கிடுவாங்க, எதுக்காக இறங்கிடுவாங்க, ஃபார்ம்ல போய் உட்கார்ந்துருவாங்க, அடுத்த பிளான்ல போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் நெக்ஸ்ட், அங்கதான் போய் எங்களோட வாழ்க்கை முடிக்கணும்னு சொல்லி. ஆனா நீங்க இம்ப்ரெஸ் பண்ற கூட்டம் கிடையாது. நீ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா வெறும் கர்த்தரை மட்டும்தான் நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். சாகர வரைக்கும் உங்க கூடவே இருக்கிறீங்க. நீ நல்லா இல்ல, நீ சரியில்லை, நீ எதுக்குமே உதவாக்கார உன்னை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நீ இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண நீ தோத்துவ. God never impress Satan. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசானவனை ஒரு இடத்துல கூட இம்ப்ரெஸ் பண்ணல. நான் இப்படி எல்லாம் இருக்கிற எவ்வளவு பராக்கிரமசாலின்னு ஆண்டவர் ஒரு இடத்துல காணல. அவருடைய வேலை என்னது, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் கனமா செய்து என்ன பண்ணுங்க. சோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நான் இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஊழியம் நமக்கு. அதான் வசனம் சொல்ல பாருங்க எவ்வளவு அழகா கொண்டு போகிறாரு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போற்றுக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலும்
உள்ளத்தில் அவர்களை யாருங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், கடவுளுடைய ஆவியானவர் உங்களை ராங் டைரக்ஷன்ல நடத்த மாட்டாரு. உன்னை வியாதிக்குள்ள நடத்த மாட்டாரு, உன்னை கடனுக்குள்ள நடத்த மாட்டாரு, தவறான ரிலேஷன்ஷிப்ல நடத்த மாட்டாரு, தவறான சிந்தனைக்குள்ள நடத்த மாட்டாரு, தவறான குரூப் கூட நீங்க உட்கார மாட்டீங்க, தவறான ஜனங்களுக்கு உங்களுக்கு என்ன இல்லைங்க சம்பந்தம் இல்ல. சோ என்னமா இருக்கணும், நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரோமர் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குது பாருங்க. ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். 16-18. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்யாம அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்களுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்யறது இருக்கும். இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் ஊழியக்காரர்களை என்ன பண்ண கூடாது, வீட்டுக்கிட்ட சேர்க்க கூடாது. என்ன மாதிரி ஊழியக்காரர்களை சேர்க்க கூடாது? சும்மா பேக வச்சு சுத்தி போயின்னுங்கிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ண கூடாது. உன்னுடைய வேலை அந்த ஏரியா, அந்த ஏரியால இருந்து இந்த ஏரியாக்கு நீ ஏன் வந்த, நீ அங்கே முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட பேசினா ஆண்டவர் காக்காய் கொண்டு ஆண்டவரை போஷித்து தரப்பாரு தானே. சொல்லுங்களேன். அமெரிக்கா தேசத்துல நாங்க போயிருக்கிற நாட்கள்ல 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் டிக்கெட் போடணும் வருவாங்க. எங்களுக்கு 3 லட்சம் போட்டுக்கிறேன், 3 லட்சம் போட்டுக்கிறேன். அவங்க அமெரிக்கா தேசத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க, இந்த 3 லட்சம் வச்சுன்னு நீ நல்லா வீட்லயே பிரியாணியும் கறி குழம்பு சாப்பிட்டு நீ நல்லா இருக்கலாமே, நீ ஏன் 3 லட்சம் ரூபாய் போட்டு இங்க பன்னும் ரொட்டியை நீ சாப்பிடுற? என்னங்க ஏதாவது புரிஞ்சுச்சான்னு தெரியல. 3 லட்சம் ரூபாய் பிளேனுக்கு செலவு பண்ணி என்னதுங்க, நீ இங்க எங்க ஒரு இடத்துல நீ நல்லா இருக்கலாமே, அது விட்டு நீ என்னத்துக்கு இவ்வளவு தூரம் வந்து இந்த பன்னு ரொட்டிக்காக நீ கஷ்டப்படுகிற? அங்க போன உடனே வாங்க 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 மேடல ஏஞ்சி நிலைக்குங்க, அது யாரும் விட மாட்டான். நோ, நீ இந்த ஊர்லயே நீ சரியா ஊழியம் செய்யாத, அந்த ஊர்ல போய் என்ன ஊழியம் செய்வ? நீ இந்த ஊர்லயே ஒழுங்கா இங்கிலீஷ் பேச தெரியாது, அந்த ஊர்ல அமெரிக்கா மத்தியில நீ இங்கிலீஷ்காரங்க மத்தியில என்ன ஊழியம் செய்வ? தேங்க்யூ 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 அப்படி நீங்க சொன்னா ஏத்துப்பாங்களா? சொல்லுங்க. நீங்க இங்கே நம்ம என்ன பண்ண முடியல ஊழியத்தை, அங்க என்ன பண்ண முடியாதுங்க. You need a car, you need acceptance. உனக்கிட்ட ஒரு கிராவிட்டி, உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், அவர்களை கவர்ந்து இழுக்கத்தக்க. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? சோ நான் எல்லாருக்குமே சொல்ற விஷயம், ஒருவேளை கர்த்தரோட விசேஷமா உயர்த்தி வைத்திருந்தால் நீங்க போங்க, நான் வானான்னு சொல்லவே மாட்டேன். பட் எல்லா பணத்தெல்லாம் எடுத்து போய் நீங்க அங்க போட்டு நீங்க ஏங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும்? ஒரு 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 நைட் ஸ்டே பண்ணா $150 இருந்து $200, 20,000 ரூபாய் ஒரு நைட்டுங்க. அந்த மாதிரி 10 நைட் நீங்க தங்கினீங்க, எவ்வளவு ரூபாய் ஆச்சுங்க சொல்லுங்க? ஒரு சாப்பாடு $7 பிரேக்ஃபாஸ்ட்ங்க, மத்தியான சாப்பாடு, டாக்ஸி, மெட்ரோ, கேப் எவ்வளவு இருக்கும் தெரியுங்களா? போன உடனே வாங்க வாங்க ஜான் பாஸ்டர் நீங்க தானே இந்த மைக் பிடிச்சு வெளியே அப்படியே ஹalleluya பண்ணீங்க தானே? ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போக மாட்டாங்க, ஏர்போர்ட்டுக்கு அவங்க வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நாட் ஈஸி. பட் இட் இஸ் பவர் ஆஃப் காட். கர்த்தருடைய வல்லமைன்னு சொன்னா அவர்களே உங்களை இழுத்துட்டு போவாங்க, அவங்களே கார்ல கூட்டு போவாங்க, அவங்களே சாப்பிட வைக்காங்க, அவங்களே கூட்டு அந்த ஏர்போர்ட்ல போயிட்டு வாங்க எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுன்னு சொன்னாங்க. ஆனா எங்க ஊழியம் கொஞ்சம் வித்தியாசமான ஊழியம். என்னங்க, இப்ப கூட பாஸ்டர் ஜோ பாஸ்டர் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாரு, நிறைய பேர் கவர்ல எடுத்து காணிக்கை கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு ஜெபம் பண்ணி அந்த பாஸ்டர் கிட்டே எடுத்து போய் கொடுத்துட்டு, நான் இந்த ஊழியத்துக்காக நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வரல, நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன்னு சொல்லி வந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஆசை நீங்க எத்தனை பேர்னாலும் உங்க சபையில இருந்து கூட்டினாங்க, நாங்க ஏற்றுக்கிறோன்ற அளவுக்கு வாழ்ந்துருச்சு. என்னங்க, நாங்களும் எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம், $20 ஊழியம் செய்துட்டு போய்க்கிறாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் செய்யாம என்னதுங்க, எங்ககிட்டே காணிக்கை வாங்கி எங்ககிட்டே என்ன பண்ணிருக்கிறீங்க, கொடுத்துட்டு இது உங்க சபைக்காக நீங்க பிளஸ் பண்ண. இதுதான் உண்மையான ஊழியம். விசுவாசிக்கிறவங்க. So this is not run by some XYZ people. யாருக்கு ஒருத்தருக்கு நம்ம தலை கொடுத்து அவங்க குடும்பம் இன்னைக்கு இதுதான் நீ பேசணும். No. Holy Spirit. Listen to the voice of Holy Spirit. நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வீட்டுக்கிட்ட சேர்க்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தா நீங்க அவளை சேர்த்து வைங்க. இல்லையா என்ன பண்ணிடுங்க, கையெடுத்து. நோ,
நோ சொல்றதுக்கு என்ன பண்ணுங்க? நோ சொல்றதுக்கு கற்றுக்கங்க. வேணாப்பா, எங்களுக்கு ஊழியக்காரர் இருக்கிறாங்க, வேணாம். எங்களை கூன் பண்ணி மொட்டை அடிச்சிருவீங்க, வேணாம். எங்களுக்கு ஒரு ஊழியர் இருக்குது, எங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது, அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா நான் கண்டிப்பா உங்க சர்ச்சுக்கு வருகிறேன். விசுவாசிக்கிறவங்க நீங்களும் அங்க 2 வாரம் போங்க, இங்கேயோ 2 வாரம் வாங்க, அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கங்க? இங்கேயும் நீங்க 2 வாரம் போங்க, கர்த்தர் அங்கேயோ வேலை செய்வார், பராக்கிரமா. இங்கேயோ 2 வாரம் வாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இங்கேயோ 2 வாரம் டான்ஸ் ஆடுங்க, அங்கேயோ 2 வாரம் டான்ஸ் ஆடுங்க அப்படி. நம்ம ஆளுங்க பாருங்க, ஒரு ஆடு வளர்க்கறன்னு சொல்லும் போது அவங்களை பிடிச்சு பிடிச்சு பாக்குறானா என்ன கொழுன்னு இருக்கிறதுக்காக இல்ல, எப்போ உன்னை வெட்டணும்ன்றதுக்காக. நீ நல்லா தெரிஞ்சுக்க. மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்த நீங்க அதான் அந்த எச்சரிக்கை சத்தம். அவங்க அவருடைய வயிற்றுக்காக தான் என்ன பண்றாங்க, ஊழியம் செய்யறாங்க. என்னங்க, அவங்க அதுக்காக தான் வர்றாங்க. கர்த்தர் இன்னைக்கு எங்கிட்ட பேசினாரு, உங்க வீட்டு வாசல் கிட்ட வர சொல்லி அப்படின்னு பேசுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ஆண்டவர் பேசினார்னா உங்ககிட்ட என்ன பண்ணாங்க, ஆண்டவர் பேசிட்டு வசனம் இருக்குது இல்லையா, பைபிள் முட்டிக்கால் போட்டு உபவாசம் எடுத்து. பிரச்சனை என்ன தெரியுங்களா, நீங்க ஜெபிக்கிறதுல உபவாசம் எடுக்கிறதுல யாரோ ஒருத்த பொக்கடா சாப்பிட்டு உட்காந்துக்கிறவங்க வந்துட்டு நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டா, ஐயோதான் சொல்லிட்டாங்களே, ஏங்க நீங்க உபவாசம் எடுக்கல ஜெபிக்கல, ஆனா அதை மாற்ற முடியும். That's where you do wrong. விசுவாசிக்கிறவங்க காதுள்ளவன் கடைசியா ஒரு அத்தியாயத்தை கொடுக்கிற 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிக்க கேட்பாங்க. நாம் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாய தீர்ப்புக்காக போகிறவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய ராஜ்யத்தை என்னவா இருக்கணுங்களா, சாட்சியா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுங்களா, பூமியில இருக்கிற நாட்கள்ல நீங்க யாரா இருக்கணுங்க, சாட்சியின் பிள்ளைங்க. என்ன பிள்ளைங்க சொல்லுங்க மறுபடியாக, சாட்சியின் பிள்ளைங்க. யார் உங்க பத்தி சாட்சி சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவரே உங்களை பத்தி என்ன இருக்குதுங்க, சாட்சி சொல்லுவாங்க. இப்போ 2வது வசனம் கேட்போம் பாருங்க. சமயங்கள் வாய்த்தாலும் வாய்க்கவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை என்ன பண்ணுங்க, எங்க இருக்கணுமா, எங்க இருக்கணுங்க, நீங்க வசனத்துலதான் இருக்கணும். ஜாக்கிரதையாகிறது வசனத்தை பிரசங்கிங்க. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி பாருங்க. வசனம் சொல்றது இவங்களை கண்டனம் பண்ணுங்க, அவங்கள கடிந்து கொள்ளுங்கன்னு இருக்குது, புத்தி சொல்லுன்னு இருக்குது. இந்த மாதிரி பிரசங்கம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜனங்க போப்பாங்க, எப்ப பார்த்தாலும் எங்களை கண்டனம் பண்றாங்க. என்னங்க கண்டனம் பண்ணா என்ன சொல்றாங்க? இந்த கண்ணன்ன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வெளிப்பாடு புத்தகம் 3:19 கொடுத்தேன். என்னதுங்க, நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை ஆண்டவர் சிட்சிக்கிறார் என்ற மறு வார்த்தை தான் கண்ணனம். வசனம் முடிஞ்சிருச்சா இல்லையே, கடிந்து கொண்டு அவங்களுக்கு புத்தி சொல்லுன்னு இருக்குது. என்ன சொல்லுங்களா, புத்தி சொல்லுங்க அவங்களுக்கு. நீ பண்றது சரியில்லை, என்னங்க நீ பண்றது சரியில்லை, என்ன பண்ணாங்களா அவங்களுக்கு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனம் இல்லையா, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லைங்க, மனசு இல்ல. வேற விஷயத்தை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜனங்களுக்கு. பாருங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற கூட்டத்தையும் பாருங்க. உலகத்துல இருக்கிற கூட்டம் ஒரு சினிமா தியேட்டர்ல 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரும். அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா சர்ச்சில் ஜனங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல.
கை எப்பதானோ வந்து சின்வாங்க, அப்படின்வாங்க, இப்படின்வாங்க, தலை தூக்குவாங்க, காலை இருப்பாங்க, மூஞ்சி பாக்குவாங்க, டைம் வால் கிளாக்க பாக்குவாங்க, கொட்டாய் விட்டு நிற்பாங்க, கை முறுக்குவாங்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரியா, இன்னும் இவங்க ஜாக்கி சான் தம்பிங்க மாதிரி உட்காந்துவாங்க, கால்கள் அப்பதான் உதறி நிற்குவானுங்க. நான் யோசிக்கிறது, காலைல 8 மணில இருந்து மத்தியானம் 2 மணி 3 மணி வரைக்கும் ஊழியக்காரங்க நின்று பிரசங்கம் பண்றோம், ஜெபம் பண்றோம், நிக்கிறோம், ஒரு டீல சர்வைவ் ஆகிறோம். 5 நிமிஷத்துல இப்படின்றானுங்க இவனுங்க யாரா இவங்க? கெப்பாசிட்டி இல்ல. ஆமாங்க, ஒரு உலகத்தாருக்குள்ள இருக்கிற அந்த பரிமாணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இல்ல. உங்க ஹார்ட்டை டச் பண்ணி சொல்லுங்க, என்னைக்கு நீ 2 hour முழுமையா சர்ச்சில் உட்கார்ந்து இருக்க, ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும், அரைக்குறையெல்லாம் வேணாம், முழுசா உட்கார்ந்து இருக்கிறப்பா, வசந்த முழுசா ஆரம்ப துவக்கத்துல இருந்து பாஸ்டர் ஆரம்ப பிரேயர்ல இருந்து முடிவு வரைக்கும் 2 மணி நேரம் நான் உட்கார்ந்து இருக்க, எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க? 365 நாட்கள், 54 வாரங்கள், எவ்வளவு நாள் நீங்க ஃபுல்லா உட்கார்ந்து நீங்க சொல்லுங்க பாருங்க. மனசு இல்ல, ஆனா ஆசீர்வாதத்துக்கு இருதயம் ரொம்ப பெருசா இருக்குது. எங்களை ஆசீர்வதிச்சிருங்க, எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடும், ஆண்டவரை இப்பே இறங்கி வாங்க அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு மனசு இல்ல. பைபிள் சொல்லுது அவங்க கையில அதை முடியல, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல. பிரச்சனையை அடுக்கா சொல்லுவாங்க, ஆனா வசனம் சொல்லுது அவங்களுக்கு பிடிக்கிறமான விஷயம் அவங்க எல்லாம் உட்கார மாட்டாங்க. இன்னைக்கு கடைசி நாட்களுடைய ஜெனரேஷன் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார் பாருங்களேன்? உபதேசத்தை பொறுக்க அவர்களுக்கு மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாக தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை அவங்களுக்காக வச்சிருக்கிறாங்க. சேனல் 2ல யார் வராங்க, சேனல் 3ல யார் வராங்க, சேனல் 4ல யார் வராங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஊழியக்காரன அவங்களே வச்சிருக்கிறாங்க. இவன் சரியில்லை, இவன் வேணாம், இன்னைக்கு இவரு ரொம்ப நல்லா பேசுங்கிறாரு, பேசுங்க. இவரு சரியில்லை, அடுத்த நாள் இவரு மலையில இருந்து இப்பதான் இறங்கி வந்துக்கிறாரு, நீங்க பேசுங்க. கண்ணீரோட ஜபிக்கிற இன்னைக்கு ஜனங்க இதுக்குதான் விரும்புறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க அவங்க ஃபேவரட்டிசமா வச்சிருக்காங்க. உபதேசம் வசனத்துக்கு அல்ல, ஆனா பைபிள் எல்லாருக்குமே சரி சமம். ஆனா ஜனங்க மாத்திரம் இது நல்லா இருக்கு, இவங்க தான் ரொம்ப ஆத்மாக்கு பூர்த்தியா பேசுறாருப்பா, என்ன பேசுறாரு. நீங்க எல்லாம் பர்வத்துக்கு எப்போ வந்து சேருவீங்கன்றது எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு சீர்திருத்தத்தக்கதாக ஊழியக்காரர்கள் ஆண்டவர் நடத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னதுங்க கரெக்ஷன் பண்ணணும். நீங்க உங்களை நான் பரலோகத்துல பார்க்கணும், என்னோட வாஞ்சை அவ்வளவுதான். நீ தலையை ஒடிக்கிறியோ காலை ஒடிக்கிறியோ என்ன ஒடிக்கிறேன்னு தெரியாது. எண்ட் ஆஃப் த டே உன்னை எங்க பார்க்கணும்? நான் பரலோகத்துல வரணும்னா சில நியமங்கள் இருக்குது. என்ன நியமங்க? ஞானஸ்நானம் எடுக்கணும், சபையில ஒரு அங்கத்தினரா மாறணும், ராபோஷத்துல கை எடுக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், உபவாசத்துல இருக்கணும், பைபிளை வாசிக்கணும். எப்ப வரைக்குங்க? இந்த கடைசி மூச்சு இருக்குது பாருங்க. அப்புறமா இந்த கையை எடுத்துட்டு மூக்கு கிட்ட எடுத்து அப்படி விடுவாங்க. சிலருங்க டாக்டர் ஆயிடுவாங்க, அப்படி உடனே கடை பல்சத்துக்குன்னு. இன்னும் சிலர் என்ன பண்ணா ஹார்ட் கிட்ட காதை வச்சு இன்னும் சிலருங்க அப்பதான் தண்ணியும் பாலை ஊத்திடுவாங்க. பால் எல்லாம் ஊத்துவோம், கிடப்பாங்க திரும்பி வாயில ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? எப்படியாகிலும் பரலோகத்துக்கு வந்துருங்க, தயவு செய்து வந்துருங்க. எந்த மலையில இருந்து இறங்கி வந்தாலும் யார் வந்தாலும் தயவு செய்து எங்க வந்து சேர்ந்துருங்க. ஒருவேளை நீங்க பாக்குற அந்த பிரபலமானவர்கள் எல்லாம் நரகத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க உள்ள போயிட்டு அவங்களாம் வெளியே நின்று என்ன பண்ணுவீங்க? எனக்குள்ள ஒரு பயம் எப்போதுமே இருக்குது. என்ன பயம் தெரியுங்களா? எவ்வளவு பேய ஓட்டினா அது பயம். நீங்க பரலோகத்துக்குள்ள போவானா போக மாட்டான்ற ஒரு பயம்.
ஏன்னா பரிசுத்தன்றது தினந்தோறத்துடைய பிராக்டிஸ். டெய்லி செய்யணும், டெய்லி செய்யணும். கர்த்தர் ஜனங்கிட்ட பேசுறாரோ இல்லையோ, என்கிட்ட பேசி ஆகணும். ஏன் பேசணும்? என்கிட்ட நான் உறவாடணும். இந்த உறவுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கணும். இஃப் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் டாக்கிங். இன்னைக்கு கூட நான் ஒரு ஆர்டிகிள் நான் பார்த்துட்டு இருந்தேன். கணவன் மனைவிக்குள்ள எப்பவும் தன்னுடைய படைக்கை பிரிஞ்சு போதும் செத்துருச்சாங்களா, உறவை செத்துருச்சான். ஒருத்தர் மேல படுத்தணும், ஒரு கீழே படுத்தணும் அப்படி இருந்தாங்க, உறவை செத்துருச்சா. திருப்பி அவங்க இணைக்கிறது பிணைக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பெரிய பெரிய பிலாசபிக்கல் ஜனங்க பேசிட்டு இருக்காங்க. வெரி ஹார்ட். கிடையாது, முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க இருதயத்துல இருந்து தூக்கி போட்டாங்களா, ஜனம் அடிச்சு மாடி போவாங்க, அப்படி வர்றாங்க, அப்படி போயிடுவாங்க, அவ்வளவுதான். பட் அவங்க கூட பேச முடியாது. ரிலேஷன்ஷிப்புகள் அவ்வளவு. அப்ப யோசிச்சு பாருங்க, கூட இருந்து வாழ்ந்து படுக்கையில இருந்து சாப்பிட்டு எல்லாம் செய்த நமக்குள்ளே பிரிவினை வரும்போது பரலோக ராஜ்யத்தோட பிரிவினை வராதான்னு கேட்கிற. அதான் பைபிள் எச்சரிக்கிற. உன்னை எச்சரிக்கிற, உன்னை போதிக்கிற, நீ நல்ல வழியில் நீ நடக்கணும். இந்த உபதேசங்களை கேட்டுக்கோ. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான உபதேசம். ஆனா பரலோகத்துல உன்னை கண்டிப்பா உன்னை பார்க்கணும். விசுவாசிக்கிறவங்க உன் காது குளிர செய்யவில்லையா, உன் இருதயத்தை தோண்டி பார்க்கிற இயேசுவின் நாமத்தினால். எதுக்காக? மறுபடியாக இந்த விதையை நான் விதைக்க வாஞ்சிக்கிறேன். ஏன்னா அறுவடையின் காலம் சமீபமா இருக்கு. எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? முடிச்சிருக்கீங்களா? பாருங்க சிஸ்டர், கடைசி வசனங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்தியத்துக்கு நீங்கள் செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சாய்ந்து போகும் கட்டுக்கதை. எப்படா வாய் திறந்துட்டான் அம்மா, இருந்தாங்க முடி வந்துச்சு, தேங்காய் வந்துச்சு, பூந்தி வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு, பாயசம் வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கணும். நானும் பேங்க ஓட்டுறேன். நான் போன வாரத்துல போவூரா வெள்ளூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் நான் பிரேயர் பண்ணேன். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒரு பிறக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி அது வீட்டு சண்டை ஆயிட்டு என்னதுங்க, அவங்க போய் ஒரு மந்திரவாதியை கண்டுபிடிச்சு என்னங்க 4 எலுமிச்சை பழத்தை உருட்டி விட்டு விவசாயம் செய்கிற அந்த வயல் வீதியில அந்த மாதிரி நடந்து போகும்போது 4 பேர் பின்னால வந்து அப்படியே பிடிச்சிட்டாங்க. இது நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஏதோ ரேஷன் வாங்கி போகும்போது என்னங்க புருஷன் வண்டி ஓட்டின போனா அழுத்து பிடிச்சு அப்படியே இழுத்து போட்டுச்சான். L5 கீழே இருக்கிற அந்த பின்னால இருக்கிற அந்த எலும்பு அப்படியே உடஞ்சிச்சு, பெண்ட் ஆயிடுச்சு. அதுதான் போன வாரம் அம்மா சாட்சி சொன்னாங்க. கேட்டீங்க இல்லைங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் எவ்வளவு பெருசு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த பிசாசு சொன்ன வார்த்தை என்ன தெரியும்? நான் தான் இழுத்த. எப்போ நான் தான் இழுத்தன்னு சொல்லிச்சு அந்த பிசாசை விடுறதுக்கு எனக்கு மனசே வரல. அதை கடைஞ்சிக்கினேன். யார் மந்திரம் செய்தான் அவங்க வீட்டு வாசல் கிட்ட போய் நில்லு போ. 7ஆம் மத்திய சுவிசேஷம் 7:12 ஜனங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறார்களோ அவைகளுக்கு நீங்களும் அவைகளே செய்துங்க, போங்கன்னு தொடுத்துட்ட இயேசுவின் நாமத்தினால். உங்களுக்கு இவ்வளவு வார்த்தைகள் வசனத்தோட தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்னங்க மத்திய 7:12 ஆதலால் மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்யலாம் விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் செய்துவோம். இதே நியாயப்பிரமாண நேரம். அப்படின்னா பல்லு உடைச்சா நீங்க பல்லு உடைச்சிடுவீங்களா? ஏன்னா பைபிள் சொல்றது உங்களை கண்களால மட்டுமே நீ அவைகளை காண்பாய். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் விசுவாசிக்கிறீங்களா? சத்தியத்துல நில்லுங்க. நோ நாட் வாட் இஸ் a problem. கடைசி வரைக்கும் சத்தியத்துல நில்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சத்தியத்துல நிக்க வைங்க. ஏன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல தூரம் வந்துருங்க. தேவையில்லை, நீ யார் பாடினு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. முழகாத ஃப்ரெண்ட்ஷிப் நீ தான் பாடாதீங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணாம். போ துஷ்மன் பகல் இருந்தா இறக்கி தள்ளி சைக்கிள் அனுப்பி விடுற போடாரின்னு தோத்தி விடுறேன் இயேசுவின் நாமத்தினால். அவங்க கூட ஜோடி போட்டு நீ அப்படிங்கிற நான் அப்படிங்கிற அவன் அவன் ஊனுக்குள்ள வந்துடும். வசனத்துக்காக கண்டிப்பா இருக்கு. நான் வசனம் பைபிள் ப்ரூவ் பண்ணேன். ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை? அவனை போலதான் நீ இருப்ப. உரசாடுகிற மேல அதே அபிஷேகம் இருக்கும். நீ யார் கூட உரசாடுகிற அதே போல இருக்கு. யார் கூட same spirit will burn in you. விசுவாசிக்கிறவங்க வரப்போகிற வாரத்துல இன்னும் நிறைய வசனங்களை கேட்போம். ஜஸ்ட் இது ஒரு ஆரம்பம். பரிசுத்த ஆவியான உங்களை பலப்படுத்திட்டோம். வீட்டுல வாய்ப்பு நேரம் கிடைச்சிச்சுன்னா அந்த 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை
முழுமையா நீங்க வாசித்து பார்க்கக்கூடிய கேட்டுக்கிற சத்தியத்துக்குள் நிலை நாட்டப்பட்டவர்களாக இருங்க. Don't go because somebody is speaking beautiful English, somebody is singing very beautiful, but go behind somebody who can talk about the word of God. கர்த்தருடைய வார்த்தை விவரிக்கும்படியாக, கற்றுக் கொடுக்கும்படியாக. The best teacher in the whole world is Holy Spirit. உலகத்திலே பெஸ்ட் நபர் பரிசுத்த ஆவியானவர். அவரை இழுத்து வந்து கையை பிடிச்சு உட்காருவீங்க. எனக்கு நான் படிக்கிறேன், நீங்க இதை என்ன பண்ணுங்க, எனக்கு கற்றுத்தாங்க, போதிங்க. விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடுவோமா? எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த 3வது வாரத்துல ராஜா பரிசுத்த ஆவியானவருடைய தோராய்களை பத்தி நாங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொரு இல்லங்களும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு முன்பாக ஒரு பராக்கிரமசாலி தகப்பனே. ராஜா இயேசுவின் நாமத்தினாலே இந்த மரங்கள் வளரத்தக்கதாக ராஜா அவருடைய தோட்டத்திலிருந்து ராஜா அவருடைய காம்புகள், அவருடைய பிரான்சஸ் வெளியே போகுது தகப்பனே. அவையெல்லாம் நீங்க வெட்டி மறுபடியாக ராஜா இந்த செடியானது தோட்டத்துக்குள்ள வளரும்படியா நான் ஜெபிக்கிறேன். கனி கொடுக்காத எந்த மரமும் வெட்டுண்டு அக்னிக்குள் போடப்படும் சொல்லி வசனத்தை வாசிக்க கேட்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் தூய்மையானார்கள் சொல்லி வசனத்துடைய தாகம் சொல்கிறது ராஜா. தேவா, இந்த பிள்ளைங்க வார்த்தையில வளரத்தக்க நான் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரிகளாக தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளுக்கு நீங்க பேசபடியா நான் ஜெபிக்கிறேன். பேசும் கர்த்தாவே பேசுறேன். மோபாவின் தேசத்துல ஆண்டவரே ரூத்து நகோமியும் நீங்கள் பேசுனீங்க தகப்பன். நீங்க பேசுனீங்க போவாசை காணும்படியாக நீங்க பேசுனீங்க. நீங்க பேசுனீங்க ஒரு அந்நிய ஸ்திரீ மத்தியில நீங்க பேசுனீங்க. நாங்க உங்க பிள்ளைகள் அல்லவா? நீங்க பேச மாட்டீங்களா ஆண்டவரே? ஆகார் இடத்துல நீங்க பேசுனீங்க. தன்னுடைய ஜமானை வீட்டில இருந்து ஓடி போகிற வேலையில நீ மறுபடியாக துறவி போன்னு சொல்லி நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. நீங்க பேசுனீங்க. பேதுரு இடத்துல நீங்க பேசுனீங்க. நீங்க மனம் திரும்ப வைத்தீங்க ஆண்டவரே. பேசுனீங்க ராஜா. ஆண்டவரே, கோபாவத்துல நீங்க பேசுனீங்க. நான் அவருடைய விலாயளவை தொட்டு பார்க்கிற வரைக்கும் நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன்னு ஒரு உறுதியாக இருந்த மனுஷன் இந்த பாரத தேசத்துக்கு அனுப்பி ஆண்டவரே மகா அற்புதமான காரியத்தை நீங்கள் ஸ்தாபித்தீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவுக்கு. நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு காட் சில்ட்ரனை பிளஸ் பண்ணுங்க. அவங்க ஜெபிக்கும் போது ஜெபங்க கேட்கப்படட்டும். இதுவரைக்கும் தொடாத ஜனங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. நிறைய பேர் குடி போதத்துல இருக்கிறாங்க ராஜா. நிறைய பேர் ட்ரக்ல இருக்கிறாங்க ஆண்டவரே. நிறைய பேர் ஆண்டவரே சீட் ஆட்ல இருக்கிறாங்க ஆண்டவரே. நிறைய பேர் ஸ்பீட்ல இருக்கிறாங்க தகவனே. நிறைய பேர் கஞ்சா பழக்கங்கள் இருக்கிறாங்க தகவனே. அன்வான்டடான பழக்கத்துல இருக்கிறாங்க தகவனே. அவரை விட்டு லையாக்கபடியா ஜெபிக்கிறேன். எல்லா குடி நாவிகளை இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு அகற்றுகிறாங்க. இந்த பிள்ளைகள் செய்கிற ஜெபங்கள் இந்த ஆண்டு ஒரு மிரக்கல் நடக்கட்டும். இந்த பிள்ளைகள் ஜெபிக்கும் போது ஒரு மிரக்கல் நடக்கட்டும். காடோட நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க, ஆராதனைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லதுக்கு